வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. என் வாழ்க்கையில் என்னுடைய பாலிய சிநேகிதனில், அதுவும் என்னுடைய பள்ளி தோழனில் சிவா அப்படிங்கிறவனை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. சிவாவுக்கும் எனக்குமான அந்த பிணைப்பு, அது சொல்லிலேயே அடங்காத, எல்லைகளே இல்லாத ஒரு விஷயம் அது. சிவா 6வது 7வது நான் படிக்கும் போதுலேருந்து அவன் எனக்கு பழக்கம். அவன் சி டைப்பில் இருந்தான், நான் நார்த்து டியில் இருந்தேன். எனக்கும் அவங்க வீட்டுக்குமான கிலோமீட்டருங்கிறது ஒரு 2 கிலோமீட்டர். ஆனால் எனக்கும் அவனுடைய மனசுக்கும் என்னுடைய மனசுக்குமான தூரம்ங்கிறது ஒரு நூல் அளவு கூட கிடையாதுங்கிறது தான் நிஜம். சமீபத்தில் திருச்சியில் ஒரு மரணத்துக்கு, துக்கத்துக்கு நான் போயிருக்கும்போது கூட அவன் எனக்காக காத்திருந்தான், என்னை கூட்டிகிட்டு போனான். அவன் கூடவே நான் கொஞ்ச நேரம் இருந்தேன். அந்த இடத்துல ரொம்ப பேச முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட என் கையை அவன் இறுக பற்றி கொண்டது இருக்குல்ல, கிட்டத்தட்ட என்னை அரைநிஜாறு பருவத்துக்கே என்னை அழைச்சிட்டு போயிடுச்சு. சரி, பாலிய நண்பர்கள்னா அப்படி தான். 6வது 7வதுலேருந்து படித்தவங்க, ஒன்றா தெரிஞ்சவங்க, சினிமாவுக்கு ட்ராமாக்குன்னெலாம் போனவங்க, அப்படித்தானே இருப்பீங்கடா. என்னடா இதில் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இதில் 2 விஷயத்த நான் இங்கே அன்புக்கு பஞ்சமில்லைன்ற காரணத்துக்காக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கருத்து சார்ந்து அவன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் அப்படின்னு இருப்பேன். கட்சி சார்ந்து அவனுக்கு ஒரு சிந்தனை, எனக்கு ஒரு சிந்தனைன்னு இருக்கும். அதே போல் அவனுக்கு ரஜினி பிடிக்கும்னா எனக்கு கமல் பிடிக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனால் ரஜினியை திட்டி, ரஜினியை கேவலமாக விமர்சனம் நான் பண்ணவே மாட்டேன். அதே போல் கமலஹாசனை பற்றி கேவலமாக கேலியாக அவன் பேசவே மாட்டான். இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னாக்கா, 10 பேர் நிற்கும்போது எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன கமல் நடிக்கிறாரு, சும்மா அல்ட்றாரு அவர் அப்படி இப்படின்னு யாராவது சொன்னாக்க, எனக்காக அங்கே குரல் கொடுத்து, என்னுடைய கமலஹாசனுக்காக அங்கே குரல் கொடுக்குறவன் ரஜினி வெறியனாக இருக்கிற என்னுடைய நண்பன் சிவாவாக இருக்கும். அதே போல் என்ன வராரு, சிகரெட்டை தூக்கி போடுறாரு, இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு, கைத்தட்டலை வாங்கிட்டு போயிட்டா போதுமா அப்படின்னு ரஜினியை யாராவது கேலி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க, சிவா சார்பா ஒட்டு மொத்தமாக திரண்டு போலேருன்னு அரைகிற அளவுக்கெல்லாம் போயிருக்கேன், அரைஞ்சிருக்கேன் நான். அந்த அளவுக்கு இதெல்லாம் எங்களுக்குள்ளார எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் மாதிரி தான். அவன் ரஜினியை பற்றி சொன்னால் அவனுக்கு காயம் ஏற்பட்டுருமே, கமலஹாசனை பற்றி சொன்னால் ராம்ஜிக்கு காயம் ஏற்பட்டுருமே அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத சட்டங்கள் தான். இதை தவிர என்னுடைய இளம் வயசில் நான் செய்யாத தவறுகளே கிடையாது. அவ்வளவு தவறுகள் செய்திருக்கேன். அந்த தவறுகளெல்லாம் இப்போ நான் பட்டியலிட்டு நான் என்னுடைய முகநூல் பக்கங்கள்லாம் நான் எழுதியிருக்கேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எவ்வளவு கேவலமானவனாக இருந்தது தெரியுமான்றதெல்லாம் எழுதியிருக்கேன். இந்த சமயத்தில் சிவா எனக்கு அட்வைஸ் பண்ணுவான். அட்வைஸ் பண்ணிவிட்டு அடுத்த 2 நாள் பார்ப்பான். அப்பவும் நான் சரியாக திருந்தலை அப்படின்னு சொன்னால் என் கூட பேச மாட்டான். அப்படி பேச மாட்டானே ஒழிய நான் அவனை பார்க்க போகிறதோ அவன் என்னையை பார்க்க போகிறதோ நடக்கும். என்னையா இது, பேசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அவனை பார்க்கறதுக்கு நீ போவேன்னு, உன்னைய பார்க்கறதுக்கு அவன் வருவான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பேசிக்க தான் மாட்டோம். பார்க்காம எங்களால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், அவன் வேலைக்கு போயிட்டு இருந்த சமயத்தில் நான் வேலைக்கு போகாமல் பத்திரிக்கையில் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தப்ப, நான் சிகரெட் குடிக்கிறதுக்கு காசு, நான் புஸ்தகம் வாங்கிறதுக்கு காசு, நான் சினிமாவுக்கு போகிறதுக்கு காசு அப்படின்னு அந்த பேசாத தருணங்கள்லையும் அவன் கொடுப்பான். நான் ஒரு சிகரெட் அட்டையில் இன்னைக்கு குமுதம் வரும், இன்று ஆனந்த விகடன் வரும், இன்று மதியம் சினிமாவுக்கு போகலாம் என்று இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சிகரெட் அட்டையில் எல்லாரும் நிற்போம். அப்போ அவன்கிட்ட நைஸாக நான் அந்த சிகரெட் அட்டையில் எழுதி கொடுப்பேன். நான் அப்படி கொடுத்துட்டு அதை பார்ப்பான். பார்த்துட்டு அந்த அட்டையை கிழிச்சு போடுவான். அந்த 10-15 பேர் நிற்பாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில். யாருக்குமே தெரியாமல் அவன் என் பாக்கெட்டில் அப்படி காசை சொருவுறது யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிறதுக்குள்ளார காசை சொருவிருப்பான். அன்றைக்கி நான் சிகரெட் குடிக்கிறதுக்கோ, அன்றைக்கி நான் சினிமாவுக்கு போகிறதுக்கோ, அன்றைக்கி நான் புஸ்தகங்கள் வாங்கிறதுக்கோ அது இருக்கும். பாலகுமாரன் சார் எழுதிய புதிய புத்தகம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன், உடனே காசு கொடுத்துருவேன். இப்படி சிவாவுக்கும் எனக்குமான பந்தம்ங்கிறது அவனுடைய சிவாவுடைய உடம்புல நான் பாதியாக இருக்கேன் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சிவசக்தி கிடையாது, சிவ ராம்ஜி தான். ஆனால் சிவாகிட்ட இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, என்னைய குரு ஸ்தானத்தில் வச்சு பார்ப்பான் அவன். நீ நானும் ஃப்ரெண்டுடா சிவா, என்னடா லூஸ் மாதிரிண்ணா, அதெல்லாம் இல்லைடா, நீ எனக்கு குரு மாதிரிடா அப்படின்வான். எடுத்த உடனே ராம் ராம் அப்படின்வான். என்னைய கூப்பிடுறது யாராவது அப்படி சொல்லுவாங்களா நண்பரை, ராம் ராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்வான். ஜெய் ஸ்ரீராம்ங்கிறதுனால அவன் கட்சி சார்ந்து அப்படின்லாம் சொல்ல வரல நான். இப்போ இல்லை, அவன் கடந்த 40 வருடங்களாகவே 45 வருடங்களாகவே அப்படி தான் சொல்லுவான். ராம் ராம்
எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அடுத்தாப்புல கேட்போம். இந்த உலகத்தில் இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் இந்த நிமிஷம் ராம்ஜி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் கொஞ்சமாவது இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கிற மிக முக்கியமான மனிதராக நான் என்னுடைய அன்பு நண்பன் சிவாவை நான் சொல்லுவேன். நான் அப்படி என்னை நினச்சிக்கிட்டே இருப்பான். அவனை நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு அன்புக்கு பஞ்சமில்லாத ஒரு நட்பு இருக்குல்ல, பாலிய சிநேகிதம் இருக்குல்ல. பாலிய சிநேகிதம் இன்னொன்றுங்க, உங்களை வாடா போடா அப்படின்னு பேசுகிற மாதிரியான ஒரு நட்பு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே அன்புக்கு பஞ்சமே இல்லைன்னு அர்த்தம். அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ஒரு விஷயம். நான் யோசித்து பார்த்த வகையில் இந்த சார் போடுறது, மோர் போடுறது, குருநாதரேன்னு சொல்கிறது அதெல்லாம் இல்லைங்க. உண்மையான அன்புங்கிறதுக்கு எந்த பொய் புரட்டு எதுவுமே இல்லைங்க. அதுக்கு எந்த லாஜிக்கே கிடையாது. அது லாஜிக்குகள் எல்லாத்தையும் தாண்டினது தான் அந்த அன்பு. இந்த உலகத்தில் சிவா மாதிரி ஒரு பாலிய சிநேகிதர் உங்களுக்கும் இருந்தால் அங்கே அன்புக்கு பஞ்சமே இல்லை. வணக்கம்.